எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2 மேத்ஸ். அதாவது இந்த வருஷம் 2025ல கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சமன்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க. 2x² + 15x - 27 அப்படின்ற ஒரு கோவை ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து காரணிப்படுத்தி நம்ம ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக என்ன செய்வோம், இப்போ வந்து 2x² ப்ளஸ் 15x - 27 இது நமக்கு கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவை. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்ம காரணிப்படுத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த x² கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்குவோம். நமக்கு என்ன வந்திருக்கு, -54. இங்கே எக்ஸோட இதில் கெழு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம், 15. அப்போ ஏதோ ஒரு 2 நம்பரை பெருக்கணும் அப்படின்னா -54 வரணும், கூட்டணும் அப்படின்றது 15 வரணும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 9×6 54, இல்லை நம்ம வேறு ஏதாவது நம்பர்ஸ் சொல்லிட்டு போகணும். அப்படி இல்லாமல் டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இந்த ஆன்சரை மட்டும் பாருங்கள், எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டாக சொல்கிறதுன்னு பார்க்குறேன். இப்போ வந்து டக்குன்னு இந்த ஆன்சரை பாருங்களேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x + 9 2x - 3. நமக்கு வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் வந்து டைம் இருக்காது. ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இது மாதிரி பார்த்துக்கலாம். இது மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லாமே +9 -9, அது மாதிரி +3 -1 இந்த காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை டக்குன்னு பெருக்கி பார்த்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு முதல் இதை எடுத்து பார்க்கலாமா? முதல்ல இதை எடுத்து பார்த்தோன்னா என்ன இருக்குது நமக்கு, x + 9 2x - 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ x + 9 இதால் பெருக்குங்க. அப்போ 2x பெருக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், 2x². இதால் பெருக்குங்க, -3x. அதேமாதிரி இந்த நம்பரை இங்கே பெருக்குங்க. அப்போ ப்ளஸ் 9×2 18x 9×3 -27. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2x². இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், வேறு வேறு குறியாக இருக்கா, அப்போ கழிக்கணும். அப்போ 18ல் 3 கழிச்சிட்டோன்னா என்ன வந்துட போகுது, 15x - 27. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சரை ஃபைன் பண்ணிடலாம். நமக்கு கொடுத்த பல்லுறுப்புக்கோவையும் என்ன தான், அதுதான். இதை மாதிரி ஒரே மாதிரியான நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சரை ஃபைன் பண்ணிடலாம். அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னென்னா x + 9 2x - 3. ஸோ நம்ம டிக் பண்ண வேண்டிய ஆன்சர் ஏ. ஈஸியாக இருக்கா? இப்போ பாருங்கள், டெட்டில் கேட்ட ரெண்டாவது கணக்கு என்ன அப்படின்னா, 3a பெருக்கல் 4b = 5184 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ab ஆனது அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் 4,3, ரெண்டாவது ஆப்ஷன் 2,5, அடுத்தது 3,2, அடுத்தது 3,4. இது ஒன்றும் இல்லைங்க, இதோட விரிவாக்கம் தான். சரிங்களா? அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைன் பண்ணிடலாம். முதல்ல இந்த நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க, வகுத்தல். இது வந்து இரட்டை எண்ணாக இருக்குது, அதனால் 2ஆல் வகுப்படுது. 2 2 4, பாக்கி 1, 5 2 10, 9 2 18, 2 2 4, 4 2 2, 2 4, பாக்கி 1, 9 2 18, 6 2 12, 6 2 12, 4 2 8, 8 2 16, 3 2 6, 2 2 4, 4 2 8, 4 2 6 2 12, 2 4, 8 2 16, 1 2 2. அடுத்தது ஒற்றை எண் ஆயிடுச்சு, கூட்டுத்தொகை 9 வருது. அப்போ 3ஆல் கண்டிப்பாக வகுப்படும். 3 6, 7 3 21, 9 3 27, 3 9. அவ்வளோதாங்க, கணக்கு முடிந்தது. இப்போ 2 1 2 3 4 5 6 முறை வந்திருக்கு. அப்போ 2 6 × 3 1 2 3 4 முறை வந்திருக்கு. அப்போ 3 4. அப்போ நமக்கு தேவையான ஆப்ஷன் 6,4. கணக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன அடுக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 அடுக்கில் எழுதணும், அடுத்தது 4 அடுக்கில் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 4 அப்படிங்கும்போது இந்த நம்பர்ஸை நம்ம சேர்த்துக்கணும். 2 4, 2 4, 2 4. அப்போ 3 4, 4 3 வருது நமக்கு. அப்போ எப்படி மாற்றி எழுதிக்கிறேன் அப்படின்னா 3 4 × 4 3. சரிங்களா? அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 4,3. 4,3 எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம டிக் பண்ணிட்டோம். இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட், இவ்வளோ தூரம்லாம் போட நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த கணக்குகள் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 3 × 4 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் தான் பியாக இருக்கும், இந்த நம்பர் தான் ஏஆ இருக்கும்.
நாங்கள் பார்த்த மோஸ்ட்லி நிறைய சம்ஸ்க்கு இது எங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதை மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏக்கு 4னும் பிக்கு 3னும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. அடுத்தது கவனிங்க, நம்ம பார்க்க போகிறது 3வது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். a + b = 10 மற்றும் 3ab = 36 எனில் a² + b² மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்படின்னா a + b² ஃபார்முலா நமக்கு தெரியும். a² + b² + 2ab. இதில் இந்த a² + b² மட்டும்தான் அவங்க கணக்கில் நமக்கு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது a + b கொடுத்துருக்காங்க. அடுத்து பக்கத்தில் 3abன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளை குழப்பறதுக்காக கொடுத்துருக்க ஆன்சர். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து ஏபியோட மதிப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ இதை எப்படி நான் மாற்றி எழுதுறேன்றதை பாருங்கள். அப்போ a² + b² மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிடுவோம். அப்போது a + b² + 2ab ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகிறது. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருதுன்னா -2ab. இவ்வளோ தாங்க ஆன்சரு. இதில் வந்து a + b² ஃபார்முலா இங்கே நமக்கு a + bனா 10 கொடுத்துருக்காங்க. 10 ஸ்கொயர் பண்ணி போட்டால் போதும். 3ab அப்படிங்கும்போது 36ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுலேருந்து ஏபியோட மதிப்பை முதல்ல கண்டுபிடிங்க. 36 டிவைடட் பை பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வகுத்தல்ல மாறுது. அப்போ அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 12 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கிது. ஸோ நம்ம இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ a² + b² = a + b யோட மதிப்பு நமக்கு கணக்கிலே கொடுத்துட்டாங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 10² - 2 இன்ட்டு ஏபியோட மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 12. அப்போ 100 - 24 இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 76. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 76 தாங்க. நன்றி.